வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ். இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசலாம். அனுமார் கைப்பட்ட வேர் என்கிட்ட இருக்கு. எஸ், இதுதான் அது. இது என்ன சின்ன புல்லுமா இருக்கு நீங்க யோசிக்கலாம். இல்ல, இதுதான் சஞ்சீவினி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஞ்சீவினி வேரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இப்ப ரொம்ப காஞ்சு போயிட்டு இருக்குல்ல, இந்த சஞ்சீவினி வேரை நீங்க உங்க விரல நினைச்சிட்டு தொட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சுத்தும். இதுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சுன்னா, அனுமார் சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வருவார்ல, பேர் எடுத்துக்கிட்டு வருவார்ல, அதனுடைய ஒரு பகுதி தமிழ்நாட்டிலே விளைஞ்சான். இது வெள்ளையங்கிரி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வேர், ஒரு சாமியார் எனக்கு கொடுத்திருந்தாங்க. சோ அனுமாரோட கைப்பட்ட அந்த பவர் பிளஸ் தண்ணி பட்டோனே இதுக்கு ஜீவசக்தி ஒண்ணு கிடைக்குது. அதனால ஏதோ ஒரு தெய்வீக பவரால இது சுத்துது. அதாவது பார்த்துருப்பீங்க, அனுமார் கைப்பட்டதால தண்ணி பட்டோனும் ஒரு ஜீவசக்தி இறையருள் அந்த குச்சி சுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை அது இல்லை, சரியா? இப்படி இறைசக்தி அனுமார் தொட்டதெல்லாம் சொல்லி நிறைய மக்களை என்ன சொல்கிறது, மிரட்டி வச்சுருக்காங்க. யார் அப்படிப்பட்டவங்க மிரட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த சம்பவம். உண்மை இது என்னவென்றால், காஞ்ச குச்சி, நல்லா முருகி போயிருக்கிற குச்சி, அது சஞ்சீவினி வேர் மட்டும் இல்லை, எந்த வேராக இருந்தாலும் சரி, எந்த குச்சியாக இருந்தாலும் சரி, ஈரத்தை கொண்டோனும் அந்த ஈரத்தை உறிஞ்சும் போது அந்த முறுக்கு குலையக்குள்ள அது சுத்தும். இது விஞ்ஞானம், சரியா? இதை போய் சாமி பூதம்னு சொல்லி மக்களை விரட்டி வச்சுக்காங்க. இப்போது இவங்க விட்டு அந்த முறுக்கு விளையாட்டுருக்கு தானே, அதை நான் இப்போ செஞ்சு காட்டுகிறேன், அதையும் பாருங்கள். இதுதான் அந்த புல். இதில் இருக்கிற ஒரு குச்சி எடுத்து இப்போ பாருங்கள். நான் என்ன செய்ய போகிறேன்னா, தண்ணியில் துவச்சி உங்களுக்கு காட்ட போகிறேன், ரைட்டா? இதுதான் அந்த பூவில் இந்த வர அந்த குச்சி, ரொம்ப காஞ்சி முருகி இருக்குது. இப்போ நாங்கள் இதை தண்ணியில் நினச்சி போட்டு வெளியே தூக்கி பிடிச்சா என்ன செய்யும்? சுத்த வலிக்கிடும். சுற்றுதா சுற்றுதா சுற்றுதா. இதை தான் அந்த குச்சியிலையும் இருக்கிற விளையாட்டு. இது சஞ்சீவினி வேர் மட்டும் இல்லை, எந்த வேராக இருந்தாலும் சரி, மரத்தினுடைய எந்த குச்சியாக இருந்தாலும் சரி, வெயிலுக்கு பட்டு இப்படி ஒரு சுத்தத்தான் செய்யும். ஏன்னா அந்த முறுக்கு ஈரத்தை கண்டோன்னும் குலைய வலிக்கிடும். அப்போது இது கண்டிப்பாக சுத்தியாகும். பாருங்கள், சுற்றுதா இல்லையா? ரைட்டா? நீங்கள் சொல்லலாம், விரலில் ஈரத்தை நினச்சி போட்டுத்தானே தொட சொன்னார். அதுக்கும் வீடியோ செஞ்சுருக்கேன் பாருங்கள். இப்போ விரலை ஈரத்தெல்லாம் நினச்சிட்டோம். இப்போ அதில் ஒரு குச்சி ஒன்றை நாங்கள் தூக்க போகிறோம், சரியா? தூக்கி எடுத்தாச்சு பாருங்கள், ஈரத்தை உறிஞ்சி சுற்றுதா. இவ்வளவு தான் இதில் இருக்கிற விஞ்ஞானமே தவிர இதில் சாமி பூதமண்டு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ரைட்டா? புரிஞ்சுதா? பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இது நம்ம ஊரில் சின்ன பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு. இதை நீங்கள் சொல்லலாம், சஞ்சீவினி வேர் தண்ணி எதிர்த்து நீந்துமண்டு. நேராக இருக்கிற எந்த வீரம், சஞ்சீவினி வேராக இருந்தாலும் சரி, எந்த வீராக இருந்தாலும் சரி, தண்ணி எதிர்த்து நீந்தா தண்ணி ஓட்டத்துக்கு அடித்து கொண்டு போயிடும். தண்ணி ஓட்டத்தை எதிர்த்து நீந்துறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வேர் ஸ்ப்ரிங் மாதிரி முறுக்காக இருக்கணும். முன்னுக்கு ஒரு கூர் மாதிரி இருந்து அதிலேருந்து முறுக்காக பின்னுக்கு ஒரு கூர் மாதிரி இருந்தால், தண்ணியை விட வெயிட் குறைஞ்சதாக இருந்தால், நீர் குளிர் வேகத்துக்கு, தண்ணி குளிர் வேகத்துக்கு அந்த குச்சியில் பட்டோன்னு அந்த குச்சி ஒரு பக்கத்துக்கு சுத்த வலிக்கணும். புரியுதா? எதிர்த்து நீந்தும். இதுதான் உண்மை, இது மட்டும்தான், இது விஞ்ஞானம், சரியா? இதை வச்சுக்கொண்டு சாமி பூதம் போய் காட்டுறாங்க. அதை நம்பிக்கொண்டு சிலது கழிஞ்சு என்னவோ. நன்றி, வணக்கம்.